அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி வக்கர காலம் என்பது புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். புதிய மாற்றங்களால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பா முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். இதை பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த ஏழரை சனி காலகட்டம் என்பது உங்களுக்கு முடிந்து விட்டது. இப்போ ஏழரை சனி கிடையாது. ராசிக்கு 3ஆம் இடத்துலதான் சனி இருந்து வக்கரமாகிறாரு. அந்த கட்டத்திலேயே தான் இருக்கு. ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி ஆகும். எப்படி அப்படின்னாக்க இந்த தனுசு என்பது பாத்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். பொதுவாகவே தனுசு ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு நேர்மையான கோபம், கொஞ்சம் ஈகோ, வாலண்டரி யார்கிட்டையும் போய் திடீர்னு பேச மாட்டாங்க. ஆனா தொடர்ந்து பழகும் போது அவங்களுடைய நட்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நண்பர் அப்படின்ற வகையில இருப்பாங்க. அதே போல ஏதோ ஒரு வகையில பணம் இவங்க கிட்ட ரொட்டேஷன் ஆகும். அது கடன் வாங்கியோ அல்லது ஏதோ ஒரு வகையில இருக்கும். ரொம்ப கீழெல்லாம் போயிட மாட்டாங்க. வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நிர்வாகம், அதே போல உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய தொழிலெல்லாம் தனுசு ராசி நண்பர்கள் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடத்துல ஒரு 50 வயசுல இருந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சந்திர தசை 50 வயசு கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஆயிருந்தது. இந்த ஏழரை சனி காலகட்டத்துல உங்களுக்கு 50 வயசு தாண்டி இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சந்திர தசை நடந்திருக்கும். ஏழரை சனியும் கடுமையாக இருந்திருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடந்தவங்களுக்கு, குறிப்பா இடத்துல பூராட நட்சத்திரம் சுக்கிரதசைனாக குழந்தை பருவத்திலேயே வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு உடல்நல பாதிப்பு, கல்வியில தடை அல்லது மந்தத்தன்மை, பெற்றோர்களின் கருத்துக்கு செவி சாய்க்காம இருக்கிறது, அதே போல சில ஆர்குமெண்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கும் ஒரு 50 வயசுக்கு நியரஸ்ட் 50க்கு மேல கடந்த காலங்கள்ல இருக்கு அப்படின்னாக்க இந்த ஏழரை சனி காலகட்டத்துல உங்களுக்கு சனி தசை நடந்திருக்கும். இப்போ இந்த ஏழரை சனி காலகட்டத்துல யாருக்கெல்லாம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சனி தசை அல்லது சந்திர தசை அல்லது சுக்கிர தசை நடந்ததோ அவர்களுக்கெல்லாம் பாதிப்புகள் சற்று கூடுதலாகவே இருந்திருக்கும். அதுதாங்க நான் முக்கியமா சொல்ல வர்றது. சோ அந்த சனி தசை எப்படிப்பட்ட பாதிப்பு உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்குன்னா, முக்கியமா கடன் பிரச்சனைகள், கடன், வேலை விஷயத்துல எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை, பணப்பற்றாக்குறை அல்லது வேலை இல்லாம இருக்கிறது, தொழில நஷ்டமாகிறது, கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய லாபம் வராம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை, வழக்கு போன்றவையும் ஏற்பட்டிருக்கணும். அதே போல பணப்பற்றாக்குறை இருக்கும். 2க்குரியவன் 3ஆம் அதிபதி, முயற்சிகளில் தடையெல்லாம் நிறையவே இருந்திருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சகோதர வழி ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கும். வாழ்க்கை துணைவருக்கு உடலான பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கும். அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கடுமையான போராட்டத்தை சந்திச்சாங்க இடத்தால இந்த ஏழரை சனி காலகட்டத்துல. அதுவும் பாதசனி காலகட்டத்துல வாழ்க்கை துணைவரை பிரிந்து டிவோர்ஸ் போறது அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் பாதசனி 2020 to 23 இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கும். சோ கடுமையான ஒரு மன அழுத்தத்துல மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சற்று கடுமையான பாதிப்பே ஏற்பட்டிருக்கும். வேலையில கூட ஒரு இடமாற்றம் அல்லது வேலையை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதே போல வேலையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கை கடுமையாக பாதிச்சிருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த பூராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடந்திருக்குனாக்க ஏழரை சனி காலகட்டத்துல உடல்நலத்துல பாதிப்பு. பொதுவாகவே 6 லாபங்கள் குறைந்து இருக்கக்கூடியது, பெற்றோர்களுக்கு கூடுதல் செலவு, சுமைகள், பெற்றோர்களுடன் உடன்படாமல் இருக்கிறது, கல்வியில மந்தத்தன்மை, அதே போல பாத்தீங்கன்னாக்க உடல்நலத்துல அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள். பொதுவாகவே இந்த 2020 to 21 காலகட்டத்துல தனுசு ராசி அத்தனை மூலம் மற்றும் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருக்குமே உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கியது அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சோ இப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த தசாபுக்தி என்பது எவ்வளவு வேல்யூன்றதுக்காக தான் சொல்றேன். இப்போ பழசெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க முக்கியமா அந்த தசாபுக்தியும் நமக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. கோச்சாரன்றது ஒரு 10% அவ்வளவுதான் அதோட இன்ஃபுளுன்ஸ். இந்த நமக்கு வாங்கக்கூடிய அந்த பிராப்தம் தசாபுக்தியோட இன்ஃபுளுன்ஸ்ன்றது 90%. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சனி தசை இப்ப நடக்கிறவங்க, குறிப்பா இந்த சனி வக்கர காலம் என்ன செய்யும்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் இருந்து வந்த தடை நீங்கும். நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்த முடியாம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த விஷயத்தை நீங்க துணிந்து இப்ப இறங்கி செயல்படுத்த போறீங்க. புகழ் மங்கி இருக்கும் கடந்த காலத்துல, அந்த புகழ் கூடும்.
அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ அல்ல சொந்த பந்தங்கள் மத்தியிலயோ உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும், புகழும் ஏற்படும், பணமும் வரும். அதே போல பாத்தீங்கன்னா தைரிய வீரி ஸ்தானத்துல அந்த சனி வக்கரம் ஆகும்போது எல்லா வகையிலுமே வீரியமாகவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க. சகோதர வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடு, மனக்கசப்புகள் நீங்கும். சகோதரர்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஏதாவது முன்ன நின்று செய்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதை சனி வக்கர பயிற்சியிலே குறிப்பிட்டிருக்கேன். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி வக்கரமாகிறது கூடவே உங்களுக்கு இப்ப சனி தசை நடந்துட்டு இருக்குதுனாக நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. ஆனா அந்த சனி தசையில ராகு புக்தி நடக்குது அல்லது கேது புக்தி நடக்குதுன்னா மட்டும் பெருசா நன்மை இல்லாத மாதிரி இருக்கும். அலைச்சல்கள் பயணங்களாகவே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்க இடமாற்றம் செய்யாம இருக்கிற வேலையிலேயே இருக்கலாம். அல்லது வேலை மாத்திட்டீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் முயற்சி பண்ணி கிடைச்ச வேலைக்கு நீங்க போயிடுறது நல்லது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா லாபங்கள் சற்று முன்ன பின்ன குறைவாக கூட இருக்கும். அதாவது சனி தசையில ராகு புக்தியோ அல்லது கேது புக்தியோ நடப்பவர்களுக்கு மட்டும்தான், மற்ற எந்த புக்திக்கும் நான் சொல்ல கிடையாது. அடுத்தது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சந்திர தசை நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரம் ஆகுறதுனால வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க, என்ஜினியரிங் ஃபீல்டு இருக்கிறவங்க ஒரு இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு வேலை நிறுவனத்துக்கு அல்லது வேற ஒரு ஊருக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு டிரான்ஸ்பர் சிந்தனை வரும். ஒரு வேலை மாற்றத்துக்கான முயற்சிகளை செய்துட்டு கொண்டிருப்பீங்க, அந்த வேலை மாற்றம் கிடைக்கும். அல்லது வேற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க வேலை தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கர காலத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதுல பாத்தீங்கன்னாக்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். அதே போல ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வேற இடத்துல படிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல சக மாணவர்கள் சுத்தி பக்கங்கிறவங்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும். சோ இந்த சனி வக்கர காலம் என்பது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட்டை கொடுக்குது. ஆனா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடக்குது, கேது புக்தி அல்லது ராகு புக்தி நடக்குதுன்னா மட்டும் இருக்கிற வேலையிலே இருக்கலாம். அலைச்சல்களை கொடுக்கும், பயணங்களை ஏற்படுத்தும், பேராசையை கொடுக்கும். நிறைய பெருசா நம்ம சாதிக்கலாம்னு போயிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிறது பிடிக்கிறதுக்கு போய் இழந்துடக்கூடாது. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இப்போ ஒருத்தரை நம்பி நீங்க தொழில் ஆரம்பிக்கிறது தவிர்க்கலாம். சனி தசையில ராகு புக்தி அல்லது கேது புக்தி நடப்பவர்கள் உத்திராட நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக தொழில் ஆரம்பிக்கிற திட்டத்தை தள்ளி போடலாம். அல்லது தொழிலை விரிவுபடுத்துறது, கடன் வாங்கி அதை விரிவுபடுத்துறதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது. சுப விரயமா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அசுப விரயங்கள் குறையும். அதை நீங்க ட்ரை பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், டென்ஷன் இருக்கும். உடல்நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் ஏற்படும். உடல்நல விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் ஏற்கனவே உங்களுக்கு சில பேர் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு இன்னும் கிடைக்காதவர்களுக்கு குறிப்பா இந்த வக்கர காலத்துல உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு ஒரு நல்ல பலனும் கிடைக்கும். அதாவது வாழ்க்கை துணைவரை இழந்தவர்களுக்கு ஒரு மறுமணம் அமையறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினுடைய ரிலேஷன்ஷிப்போ அல்லது அவர்களுடைய அன்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ரொம்ப நாளா திருமணமே ஆகல, மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அல்லது பூராட நட்சத்திரத்துல பிறந்துட்டு இன்னும் மேரேஜே ஆகலன்றது நிறைய பேருக்கு தடைகளாகவே இருந்திருக்கும் கடந்த காலத்திலேயே கூட. வேறத்தால இந்த எலரிச்சனி காலகட்டம் 7 வருஷமாவே தடைகளாக இருந்திருக்கும். 30 வயதை கடந்தும் இன்னமும் இருப்பவர்களுக்கு, மேரேஜ் ஆகல என்பவர்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தீவிரமா வரன் பாருங்க. அது இந்த காலகட்டத்தில் இருந்து அப் டு நவம்பர் மாசத்துக்குள்ள வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். சில பேருக்கு மேரேஜை கூட முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ அதுக்காக தீவிரமா நீங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வெற்றிகரமாக்குவார் இந்த சனி பகவான். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரமாகும் போது பாவ காரகத்துவங்களையும் கொடுக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பேராசைப்படுறது, அதே போல கடன் வாங்குறது அதிகமா ஒரு விஷயத்துக்காக, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். இந்த சனி பகவான் 2ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி வக்கரமாகும் போது உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் வரும். அதே போல பொருளாதாரம் ஒரு பக்கம் வந்தாலையும் எதிர்பாராத செலவுகளையும் மீட் பண்ற மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்தது வாக்கால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருக்கிறீங்க, பிரியாம இருக்கீங்கன்னாக நீங்க ஏதாவது சொல்ல போய் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதனால சில பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில வரலாம். நீங்க நேர்மையான உண்மையான கரெக்டான விஷயத்தையே சொன்னா கூட சிலர் புரிந்து கொள்ளாமல் எதிர்வாதம் செய்யலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பதில் சொல்றேன்னு சொல்லி உங்க காலத்தை விரயமாக்காதீங்க. மேலும் மற்றவங்களை புண்படுத்தக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும்.
சில பேருக்கு தெரியாம பேசிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா வார்த்தைகளில் கவனம் செலுத்திங்க. நம்ம ஒருத்தரை புண்படுத்துறோம்னா நம்மளை புண்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க வாழ்க்கையில. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம எய்த அம்பு நம்மையே தாக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வார்த்தைகளை பொறுத்தவரையிலும் கவனமாக இருக்கணும். இந்த சனி பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 2 செலவும் வரும், பணமும் வரும். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். உங்க முயற்சிகள் கூடும், முயற்சிகள்லாம் வெற்றியாகும். கடந்த காலத்துல முயற்சி செய்தும் பலன் இல்லை, அல்லது முயற்சியை செய்யாம கூட இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்ப நீங்கும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, நிறைய டிராவல் பண்ணுவீங்க. அதன் மூலம் ஒரு வெற்றியும் உங்களுக்கு பயனும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எதுலயும் ஒரு சலிப்பான வாழ்க்கை தான். இப்போ ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையில இப்ப இருந்துட்டு இருக்கீங்க. அந்த சலிப்பு, அந்த சோர்வு எல்லாமே இந்த சனி வக்கரத்தால நீங்க போகுது. அதனால வரக்கூடிய காலகட்டம் என்பது உங்களை வேறொரு அப்கிரேட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். நிறைய பட்டாச்சு, இனிமேல் அவங்க எழுந்து வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான். ஸோ அந்த வகையில எல்றதுக்கு, வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். அந்த வகையில நீங்க முயற்சி செய்யும் போது வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, நம்ம வாங்கி வந்த பிராப்தமும் இங்க முக்கியம். நம்ம ஜென்ரலா நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு வளர்ச்சியை காண்போம். நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனைகள் இருக்கோ, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அதுக்காக படிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னாக்க அந்த கொடுப்பனை நம்ம ஜாதகத்துல இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிரும் நமக்கு. அதே போலதான் இந்த காலகட்டத்துல இருதாரம் ஏற்படணும் அப்படின்னு விதி இருக்கு அப்படின்னாக்க அந்த 2ஆம் தாரத்துக்காக நீங்க வரன் பாக்குறீங்கன்னா அந்த 2ஆம் தாரம் அமைஞ்சிரும். நமக்கு 2ஆம் தாரம் வரன் பார்த்தாலும் சில பேருக்கு வரன் அமையாது. என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த 2ஆம் தாரம் என்பது அவங்க ஜாதகத்தில் இருக்காது. முதல் தாரம் மட்டும்தான் இருக்கும், அதுலயும் பிரச்சனையோடு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு செகண்ட் மேரேஜ்ன்ற ஆப்ஷன் வராமையே இருக்கும். சில பேருக்கு முதல் கல்யாணம் கூட நடக்காம இருக்கும். ஏன்னா சில தோஷங்கள் இருக்கும் ஜாதகத்துல. புணர்ப்பு தோஷம், இந்த ராகு கேது இருக்கிறது, செவ்வாய் தோஷங்கள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திருமணத்தை தடை பண்ணிட்டு இருக்கோம். மேலும் 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ சனி இருந்தாலும் மேரேஜ் ஆகிறத தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். மேரேஜ் ஆன பின்னாடி குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகளை பொறுத்து இந்த தசாபுக்தி, அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா அதோட பலனை நமக்கு கொடுக்கும். இதுல கோச்சாரமும் இன்ஃபுளுன்ஸ் ஆகும்போது நமக்கு 100% பலனா கிடைக்குது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. மொத்தத்துல இந்த சனி வக்கர காலம் என்பது புதிய மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாற்றங்களால் தனுசு ராசிக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். முயற்சி செய்யுங்க, வெற்றி அடையுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.